ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஒரு பக்கமும் டைரக்ட் நாமினேஷன் அப்படின்ற விஷயங்களுக்காக இன்னொரு பக்கமும் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து தர்ஷிகா வந்து மூச்சு மூட்டம் 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அவங்க 1 மணி நேரம் பேசுகிறாங்கன்னா அந்த 1 மணி நேரம் அந்த மேனேஜர் இருக்கும்போது பண்ணாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் பேசும்போது மட்டும் வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரி அவங்க பேசுனாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சுன்னா இந்த படி இவ்வளோ பேசுது சொல்லிட்டு நான் கூட ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்லிட்டு அவங்க போனாங்க. தீபக்கு சிம்பிளாக முடிச்சிட்டார். நான் தான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு முடிச்சிட்டார். அவர் பார் போயிட்டார். அங்கே கிச்சன் வேலை பார்க்கறனால போயிட்டார் போல இருக்குது. ஜெஃப்ரி அதை தான் சொன்னாப்புல. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் டீம் அவங்க வந்து இந்த டைரக்ட் நாமினேஷனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராணுவ சொல்கிறாங்க. சரி, ஜாக்லின் வந்து ராணுவ தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா நேற்று வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று நீ டைரக்ட் நாமினேஷன் பண்ணிக்கூடாது சொல்லிட்டு இப்பயே அதான் ராணுவம் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி ராணுவ பண்ணுன்னு சொல்லி கோவா டைமில் இருக்கிற ஜாக்லின் ரேன் 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு அவங்க வந்து ராணுவ தான் இது பண்ண போகிறாங்கன்னு. இப்போ ஆனால் என்னன்னா அந்த ஒரு பல்ட்டியாக இருக்குது. என்ன அது அப்படின்னு பார்த்தா இங்கே முத்துக்குமரன் நினச்சிதா ரயான்லாம் வந்துட்டு சௌந்தர்யா எல்லாருமே வந்து ராணுவ சொல்கிறாங்க. ஆனால் ஜாக்லின் வந்து ராணுவ சொல்ல மாட்றாங்க, ரஞ்சித் சாரை சொல்கிறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு விளையாட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று எல்லார்கிட்டையும் பேசி உசுப்பேற்றி எல்லாரோட மைண்டும் ராணுவக்கு பக்கம் திருப்பியாச்சு. இன்றைக்கி வந்து அவங்க அதை தான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ரஞ்சித் பக்கம் திருப்புறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி ஷாக்காக இருக்கும். அப்போ ஏன் நீ நேற்று என்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா இவங்க மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பாங்க. இதனால தான் நிறைய பேருக்கு ஜாக்லினை பிடிக்க மாட்டுது. இப்போ ஜாக்லின் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லலை, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு தூக்கத்தில் வந்து நான் தூங்கினேன்னு ஒத்துக்கிறத கூட தைரியம் இல்லாமல் மஞ்சரி மேலே பழி போடுறதும், நேற்று ராணுவம் தான் தாக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராணுவுக்கு பதில் ரஞ்சித் சாரை பழி போட்டு அதை தாக்கிட்டு நான் ராணுவம் முன்னாடி நடிக்கிற ஒரு விஷயம், ராணுவம் முன்னாடி நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி செய்யறதும். ஏன் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக அதுக்கு முந்தின வாரம் ஃபுல்லாக அருணுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அருணை ஆப்போஸ் பண்ணுறாங்க, முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது என்ன மாயம், இது என்ன மந்திரம்னு ஒன்றும் புரியலன்னு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஜாக்லினோட இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? ஏன் அங்கே ஒரு அடி இங்கே ஒரு குத்து, இப்படி ஒரு மாறி வந்து பெல்ட் அடிச்சுட்டே இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஷனுக்கு அழகாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.